எல்லாருக்கும் வணக்கங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தான் சுக்கிர பகவான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், பரிச்சயமான ஒரு விஷயந்தான். இந்த மாத தொடக்கம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி. ஜூலை மாதம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் 7வது மாதம் அப்படின்ட்டு. அப்போ ஜூலை மாதம் 7வது நம்பர், 7வது மாதம்னா 7 குடையவர் நமக்கு. அதாவது பொதுவாகவே இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு 7வது பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு செவ்வாய். திருமண ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு உண்டான மாதம் இந்த மாதம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்க, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் ராசிக்கு 2வது பாவகத்தில் பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 1ஆம் தேதி சரியா நமக்கு பூராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலேயே, சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் தனுசு ராசி நமக்கு மீன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் இதுதான். இந்த கோட்சார அமைப்புகள் துலா ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறது உறுதி. உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. தொழில் ஸ்தானாதிபதி குரு தானே, தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் குருவுடைய ஆதிக்கத்தில், குரு சந்திரனுடைய ஆதிக்கத்தில். அப்போ அந்த இடத்துல நமக்கு கிரக பரிவர்த்தனை ஏற்படுது. தொழில் ஸ்தானாதிபதியும் தனகாரகனும் கிரக பரிவர்த்தனை. இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். எந்த விஷயத்தில் நல்ல நேரம் அதை எனக்கு சொல்லுங்கள் சாமி அப்படின்னா, தொழில் நிமித்தமாக புதுமையான தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரம் நல்ல நேரம். நான் இதுக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சுனுங்க, ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருந்தேனுங்க. ஏன்னா பொதுவாக துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரியல் எஸ்டேட்ன்றது தண்ணிப்பட்ட பாடு. கண்ணு பார்த்த கை வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனைகள், கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஆர்கிடெக்சர் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, பில்டரெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் சினிமா துறையில் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணவங்க, பேக் எண்டில் வேலை செய்கிறவங்க, கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அதே மாதிரி எடிட்டிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் துலா ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்தளவுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான நேரம். அதுவும் எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படும். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரை உங்களுக்கு நேர காலங்கள் சிறப்பாக இருக்குங்க. அதுபோக இந்த 4ஆம் தேதி அப்படின்றது இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். 4ஆம் தேதி சிம்மத்தில் சுக்கிரன் வராரு. சிம்மம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. வேறு எந்த ராசிகளுக்கும் லாபஸ்தானாதிபதியாக சூரியனும் தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திரனும் வர்றதில்லை. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் அது. அப்போது உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் வராரு. உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய, அதாவது புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வீக தொழில் செய்கிறவங்களாக நீங்கள் இருந்தால், எங்கள் அப்பா ஒரு மல்லிகை கடை வச்சுட்ருக்கிறாருங்க, அதை நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாற்றிக்கலாம்னு இருக்கிறேனுங்க. சின்ன லெவலில் என்னுடைய தாத்தா ஒரு வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தாங்க, நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் ராகு, பூர்வ புண்ணிய பந்தகாரகன் ராகு, சரிங்களா, உங்களுடைய ராசிநாதனை பார்க்க, உங்கள் ராசிநாதன் ராகுவை பார்க்க, இந்த அமைப்புகளால்
பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். சார் பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு தான் சார் நல்லா இருக்குமா சார், அப்படி நான் புதுமையான தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க. நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகுது, அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா சந்திர பகவான் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்க, ரெண்டாவது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் 3ஆம் தேதி வராரு. அப்போ புதுமைய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2ஆம் தேதி கரெக்டு 2ஆம் தேதி ஆரம்பிங்க. ரெண்டு அல்லது 3 எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வரும், வியாழக்கிழமை 2ஆம் தேதி வரும், வெள்ளிக்கிழமைன்றது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நாள். அப்போது வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடங்குறது 3ஆம் தேதி தொடங்குறது சகல செல்வமும் உருவாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். புதுமையாக தொழில் தொடங்குறவங்க இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம், வேலையில் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த நல்ல நேரமாக இருக்கும். நான் கன்னியாகுமரியில் பிறந்திருக்கிறேனுங்க, ஆனால் நான் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, எல்லாது என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இடமாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கு ஜூலை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நல்ல நேரம். அது மட்டும் இல்லை, திறமை இருக்குது, திறமை வெளிப்படுத்த முடியல, தகுதி இருக்குது, அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியல, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, உழைப்பு இருக்குதே தவிர உயர்வில்லை, கஷ்டம் இருக்குதே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லை சார் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் உண்மைக்கே உடம்பு எனக்கு சிலுக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரன்ட்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் சரியாக 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை சூரியன் வருவார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனகாரகனுடைய சாரத்தில் ஏறி உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகம்னா பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்தை பிதிருஸ்தானம்னா அப்பாவுடைய ஸ்தானம். பிதிருஸ்தானத்தில் பிதிருகாரகன் ஏற்பட்டு பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில். அப்போ சூரியனும் புதனும் கிரக பரிவர்த்தனை. இது வந்து உங்களுக்கு 6ஆம் தேதி புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி தனகாரகனுடைய நட்சத்திரத்துக்கு வரார். 7ஆம் தேதி பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானத்துக்கு வரார். அப்போ குருவும் புதனும் கிரக பரிவர்த்தனை மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரம், இந்த நேரத்தில் வெளியூர் போகலாம்னு இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேனுங்க, வெளிநாடு சார்ந்த வேலைகள் செஞ்சுக்கலாம்னு இருக்கிறேனுங்க, இதெல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிடலாம், பிரமாதமாக இருக்கும். 1000 மன அழுத்தம் இருக்குதுங்க, மன வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்குதுங்க. ஏங்க தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்க, 4வது பார்வையை லாபஸ்தானத்தை பார்க்க, லாபஸ்தானத்தில் வரக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கிரனையும் பார்க்கிறாரே செவ்வாய். செவ்வாய் நமக்கு முக்கியமா சார்? நிச்சயமாக மிகப்பெரிய முக்கியம். குடும்பத்துக்கு அதிபதி அவரே, படிப்புக்கு அதிபதி அவரே, தனத்துக்கு அதிபதி அவரே, திருமண வாழ்க்கைக்கு அதிபதி அவரே. அப்போது திருமண ஸ்தானாதிபதி இதுதான் உங்கள் ராசி, இங்கிருந்து 7வது பாவகம், இதுதான் வந்து செவ்வாவுடைய வீடு செவ்வாய். அப்போது உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சரியா 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு வந்தால் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக சுக்கிரனை பார்ப்பார். சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்ப்பார், அதை சுக்கிரனையும் பார்ப்பார், உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்க்கிறார். இதனால் மன வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகிறது உறுதி. இவனுக்கெல்லாம் எங்கே கல்யாணம் ஆக போகுது, இந்த பிள்ளைக்கெல்லாம் எங்கே கல்யாணம் ஆக போகுதுன்ற வார்த்தை பொய்யாக போகுது. இவங்கெல்லாம் மீண்டும் எங்கே சேர்ந்து வாழ போகிறாங்க, அவ்வளோதான் இவங்க ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஏளனமாக பேசுனவங்களுடைய வார்த்தையும் பொய்யாக போகுது. அப்போது ஒரு மனுஷனுக்கு எம்பிட்டு தான் காசு பணம் இருந்தாலும் மன வாழ்க்கை ஒன்றும் சரி இல்லை அப்படின்னா அவர் வாழ்கிற வாழ்க்கை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ மோசமான ஒரு மனநிலை. அப்பேற்பட்ட மோசமான மனநிலை சரியாக போகுது இந்த ஜூலை மாதத்தில். என்ன தேதியிலிருந்து? 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் இறுதிக்குள்ளார் 30-31க்குள்ளார். அதே மாதிரி இந்த துளாராசியில் பிறந்தவங்க நீண்ட நாள் கனவு ஆசைகள் அப்படின்னு சொல்கிறத விட அபிலாசைகள் அப்படின்னு தான் சொல்லலாம். அபிலாசைகள்லாம் நீண்ட நாள் ஆசை. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக அடுத்தவங்களுடைய முதுகில் ஏறி பழக்கம் கிடையாது.
இந்த வார்த்தை இந்த நேரத்தில் நான் பயன்படுத்துறது எப்படின்னு எனக்கு தெரியல, சரியா தப்பான்றது எனக்கு தெரியல. அடுத்தவங்களுடைய முதுகில் ஏறி உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நான் தப்பாக சொல்லலைங்க. யாருடைய தெய்வ தாட்சியிலையும் நீங்கள் பொழைச்சி உங்களுக்கு பழக்கம் இல்லை, பரிச்சயம் இல்லைன்னு சொல்கிறது தான் அந்த வார்த்தை. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமா மச்சான், தாய் தகப்பன், யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உங்களுடைய கஷ்டம் மட்டும்தான் உதவி இருக்குமே தவிர இவங்களால நான் மேலுக்கு வந்தனுங்க அவங்களுக்கால மேலுக்கு வந்தனுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காது. துளாராசியில் நீங்கள் பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு 40 வயசு ஆகுதுன்னா அதில் பேர் பாதி 20 வருஷம் நீங்கள் உழைப்பு போட்டிருப்பீங்க. 50 வயசு ஆகுதா அதில் 30 வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் அற்புதமான ஒரு சகனம் கோவில் மணி அடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குது. இந்த நேரம் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய தரத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம். கடவுள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்ம எதிர்பார்க்கறது வாய்ப்பு தானே. எனக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, யாராவது ஒருத்தர் சரி பண்ணி விடுவாங்களா? அதை நீங்கள் நினைக்கவும் மாட்டீங்க. என் பிரச்சனையை நான் சரி பண்ணிக்கிறேன், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு மட்டும் கொடுக்கட்டும், என் பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கட்டும். அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. 4ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு 30-31 தேதிக்குள்ளாரே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கட்டும், முயற்சியாக இருக்கட்டும், விதைக்கக்கூடிய விதையாக இருக்கட்டும், எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க. இன்றைக்கி சாதித்த எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கும். சரியா? எல்லாருக்குமே, இவங்க அவங்களால பிரிச்செல்லாம் நான் சொல்லலைங்க. எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வசந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம்தான் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஜூலை மாதத்தில் ஏற்படுத்த போகுது. இதில் மாற்று கருத்து கிடையாது. நல்லதே நடக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் ஒரு முறை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பார்த்துக்கிறது உத்தமம். அப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. முழுமையாக கணக்கு போட்டு நீங்கள் யார், எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற விவரத்தை சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.